வெல்கம் டு Aura of Wisdom. நாங்கள் போன வீடியோவில் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட காலனித்துவ அரசு, அதன் நிலை மாற்றம், அதால் ஏற்பட்ட சமூக பொருளாதார அரசியல் விளைவுகளை பற்றி பார்த்தோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் இலங்கையோட அரசியல் வரலாற்றையே மாற்றிய ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுதான் 1833 அறிமுகப்படுத்தப்பட்ட கோல்ப்ரூக் அரசியல் சீர்திருத்தம். இது A-level ஃபைனல் எக்ஸாமுக்கு மிகவும் முக்கியமான பகுதி என்பதால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதோட எல்லாரும் நான் சொல்கிற முக்கியமான விடயங்களை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நாங்கள் கோல்ப்ரூக் சீர்திருத்தத்தோட பின்னணியை முழுமையாக பார்ப்போம். அந்த வகையில் 1815 பிரித்தானியர்கள் இலங்கை முழுவதையும் கைப்பற்றி ஆட்சி செஞ்சு கொண்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய சவால் ஒன்று இருந்துச்சு. அது என்னாண்டா, இலங்கையிலிருந்து கிடைச்ச வருமானத்தை விட ஆட்சியை நடத்த வேண்டிய செலவு மிக அதிகமாக இருந்துச்சு. அந்த நேரம் அரசாங்கம் ஒரு பெரிய நஷ்டத்தில் ஓடிக்கொண்டு இருந்துச்சு. ஆனால் பிரித்தானிய அரசுக்கு தன்னோட சொந்த பணத்தை செலவு செய்கிறதுக்கு விருப்பம் இருக்கல. இதனால் இலங்கையில் என்னத்தான் நடக்குதுன்னு விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்லி 1829 WG கோல்ப்ரூக் என்பவரை இலங்கைக்கு அனுப்புகிறாங்க. அவர் இலங்கையோட அரசியல் பொருளாதார நடவடிக்கைகள் எல்லாம் ஆய்வு செய்கிறாரு. அதே போல் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆய்வு செய்கிறதுக்காக 1830 சார்ல்ஸ் H கமரன் என்பவர் இலங்கைக்கு வந்தார். இவரோட ஆலோசனைப்படி தான் இலங்கையில் நீதிமன்ற நடவடிக்கைகள் மறுசீரமைக்கப்படுது. அந்த வகையில் இவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்த ஆலோசனைகளின் அடிப்படையில் தான் 1833 கோல்ப்ரூக் கமரன் சீர்திருத்தம் கொண்டு வரப்படுது. அடுத்ததாக நாங்கள் இந்த சீர்திருத்தத்தோட மிக முக்கியமான 10 பிரதான அம்சங்களையும் பார்ப்போம். இப்போ எக்ஸாத்தில் கோல்ப்ரூக் சீர்திருத்தத்தின் பிரதான அம்சங்களை விளக்குகின்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டால், இப்போ நாங்கள் பார்க்க போகிற இந்த பாயிண்ட்ஸை தான் எழுதணும். முதலாவது அம்சம் என்னன்னு சொன்னால் சட்டசபை அறிமுகம். அதாவது இலங்கையில் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இங்கே தான் ஆரம்பிக்கப்படுது. அந்த வகையில் மொத்தம் 15 பேர் கொண்ட சட்டசபை ஒன்று உருவாக்கப்படுது. அதில் உத்தியோக சார்புள்ள உறுப்பினர்கள் 9 பேரும் உத்தியோக சார்பற்ற உறுப்பினர்கள் 6 பேரும் இருக்கிறாங்க. இந்த 6 பேரில் ஐரோப்பியர் 3 பேரும், சிங்களவர், தமிழர், பரங்கியர் தலா ஒருத்தர் வீதமும் இருந்தாங்க. அடுத்த அம்சம் சட்ட நிர்வாக சபை அறிமுகப்படுத்தப்பட்டமை. அதாவது சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு பொறுப்பாக காணப்பட்டுச்சு. இதில் 5 பேர் அங்கம் வகிக்கிறாங்க. யார் யாருன்னு பார்த்தோம்னா, அரசாங்க காரியதரிசி, கணக்காளர் நாயகம், வருமான வரி அதிகாரி, சுங்க திணைக்கள தலைவர், கொழும்பு அரசாங்க அதிபர்னு 5 பேர் அங்கம் வகிக்கிறாங்க. அந்த வகையில் சட்ட நிர்வாக ஆலோசனைப்படி தான் தேசாதிபதி செயற்பட வேண்டும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதை மீறினா அதுக்கான காரணத்தை குடியேற்ற நாட்டு காரியதரிசிக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. மூன்றாவது அம்சம் என்னண்டா, மாகாணங்கள் 5ஆக குறைக்கப்படல். அதாவது ஏற்கனவே 16 மாகாணங்கள் இருந்துச்சு. இந்த சீர்திருத்தத்தின் மூலம் தான் அதை 5 மாகாணங்களாக குறைக்கிறாங்க. என்னென்ன மாகாணம்? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு மற்றும் மத்திய மாகாணம்னு சொல்லி 5ஆக பிரிக்கிறாங்க. இது ஏன் பிரிக்கிறாங்கன்னு சொன்னால், அரசு செலவினங்களை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. அடுத்த பிரதான அம்சம் என்னண்டா, ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டமை. அதாவது இந்த சீர்திருத்தத்தின் மூலம் தான் முதலாக ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இதன் மூலம் ஆங்கில நிர்வாகிகளுக்கும் சுதேசிகளுக்கும் இடையில் ஒரு நெருங்கிய பிணைப்பு ஏற்பட்டுச்சு. அதோட ஆங்கில கல்வியை பெற்ற சுதேசியர்களுக்கு நடுத்தர கீழ்நிலை உத்தியோகங்களும் வழங்கப்பட்டுச்சு. இதோட சுதேச பாடசாலைகள் எல்லாம் மூடிட்டு ஆங்கில கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டுச்சு. அடுத்த பிரதான அம்சம் தான் என்னது, ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டமை. அதாவது அரசாங்கத்துக்கு இலவசம் ஊழியம் செய்கிறத நாங்கள் சொல்லுவோம் ராஜகாரிய முறைன்னு. இது முதலாளித்துவ பொருளாதார கொள்கைக்கு தடையாக இருந்துச்சு. இதனால் இது ஒழிக்கப்பட்டு சுதந்திரமான முதலாளித்துவ சந்தை முறை ஒன்று உருவாக்கம் பெறுது. இது தொழிலாளர் வர்க்கம் ஒன்று தோற்றம் பெற காரணமாக அமைஞ்சிச்சு. அடுத்த பிரதான அம்சம் என்னன்னு சொன்னால் கட்டற்ற வர்த்தகம் அறிமுகப்படுத்தப்பட்டமை. அதாவது தனி உரிமையாக இருந்த இந்த வர்த்தகம் இந்த சீர்திருத்தத்தின் மூலம் எல்லோரும் வர்த்தகத்தில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பை வழங்கிச்சு. அதோட ஏற்றுமதி பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டுச்சு. ஆங்கில நிர்வாக அதிகாரிகள் வர்த்தகத்தில் ஈடுபட தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. அதோட நிலங்களை கொழும்புக்கு வெளியில் கொள்வனவு செய்கிறதுக்கு ஐரோப்பியருக்கு இருந்த தடை நீக்கப்பட்டுச்சு. அடுத்த அம்சம் என்னது, இலங்கையை ஒரே நிர்வாகத்தின் கீழே கொண்டு வருது. அப்படின்டா, அதாவது கண்டியில் மீண்டும் ஒரு கலவரம் ஏற்பட்டதை தடுக்கிறதுக்காகவும் வருமானத்தை கூட்டிட்டு செலவினங்களை குறைக்கிறதுக்காகவும் இந்த நடவடிக்கையை எடுக்கிறாங்க.
அடுத்த முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால் தேசாதிபதியோட அதிகாரங்கள் குறைக்கப்படுது. அதாவது சட்டங்களை உருவாக்குறது, நிர்வாகத்தை நடத்துறது தொடர்பாக இருந்த எல்லா தன்னிச்சையான அதிகாரங்களும் இந்த சீர்திருத்தத்தின் மூலம் குறைக்கப்படுது. அதே போல் சட்டசபையிடையும் சட்ட நிர்வாக சபையிடையும் ஆலோசனைப்படி தான் தேசாதிபதி செயற்பட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் காணப்பட்டுச்சு. அதோட இவர் நீதி அதிகாரங்கள்லேருந்து முற்றாக விடுவிக்கப்பட்டு இருந்தார். அடுத்த அம்சம் என்னண்டா அரசு ஊழியர்களோட எண்ணிக்கை குறைக்கப்படும். அதாவது அரசாங்கத்தோட செலவுகளை குறைக்கிறதுக்காக அரசாங்க ஊழியர்களை குறைக்கிறதோட அவங்களுடைய சம்பளங்களும் குறைக்கப்பட்டுச்சு. அதோட அரசாங்க ஊழியர்களோட ஓய்வூதியமும் நிறுத்தப்பட்டுச்சு. இறுதி அம்சம் என்னண்டா கிராம சபைகளோட அதிகாரங்கள் குறைக்கப்படும். அப்படின்டா பிரச்சனைகளை தீர்க்கிறது, வரி அறவிடுறது, குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் நிறுத்துறது இதெல்லாம் கிராம சபைக்கில் தான் காணப்பட்டுச்சு. ஆனால் இந்த சீர்திருத்தத்தின் மூலம் அந்த அதிகாரங்கள் எல்லாம் நீக்கப்படுது. இப்போ நீதி அதிகாரங்கள் நீதிமன்றத்துக்கிட்டே ஒப்படைக்கப்பட்டுச்சு. நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தா 1833 அறிமுகப்படுத்தப்பட்ட கோல்ப்ரூக் சீர்திருத்தத்தோட பின்னணி, அதோட பிரதான அம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். எங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் கோல்ப்ரூக் சீர்திருத்தத்தால் ஏற்பட்ட சமூக பொருளாதார அரசியல் மாற்றங்களையும் இலங்கையில் ஜனநாயக ஆட்சி தோன்றதுக்கு கோல்ப்ரூக் அரசியல் சீர்திருத்தம் எவ்வாறு காரணமாக அமைந்ததுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.